கர்த்தர் நல்லவர். ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துதல்களையும் அன்பையும் தெரிவிக்கின்றோம். கர்த்தர் நல்லவர். இன்றைய காலவேளையில் ஆண்டவர் ஒரு அற்புதமான வார்த்தைகளை கொடுத்தார். இந்த மாதம் 5வது மாதம் என்றபடியினால 5 குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட பல காரியங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதன் மூலமாய் புதிய காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்தார். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள்? ஆமேன். ஸோ அதனுடைய கண்டினியூஷனாக தொடர்ந்து இன்றைக்கு இந்த மாலை வேளையில் பாஸ்டர் சாம் அவங்க என்னை கேட்டுக்கொண்டாங்கப்பா, அண்ணா இதே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கண்ணே அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க. அதனால் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேச கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. எபிரேய வார்த்தையில் 5வது வார்த்தை ஹே என்கின்ற வார்த்தை. எத்தனாவது வார்த்தைங்க? 5வது வார்த்தை. ஹே என்கின்ற வார்த்தையினுடைய அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஜீவன் அல்லது கிருபை அல்லது வெளிப்பாடுன்னு அர்த்தங்க. ஜீவன், கிருபை அல்லது வெளிப்பாடுன்னு அர்த்தம். ஸோ இந்த 5வது மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துலலாம் கர்த்தருடைய ஜீவன் வெளிப்பட வேண்டுமோ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஜீவனை கர்த்தர் வெளிப்படுத்துவார். கர்த்தரை குறித்ததான புதிய வெளிப்பாடுகளை இந்த மாதம் உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க? ஸ்பெஷலாக தருவார். இது வரைக்கும் நான் பைபிளை வாசித்தேன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கன்னா, கர்த்தர் இந்த மாதம் நீங்கள் நல்லா பைபிள் வாசிக்கிறப்போ உங்களுக்கு புதிய புதிய காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க? தம்மை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அது மாத்திரம் கிடையாது, கிருபை என்கின்ற வார்த்தை 5வது வார்த்தை. அதாவது ஹே, HEY, ஹே என்று சொன்னால் கிருபை என்ற அர்த்தம். அதனுடைய பிக்சரிட்டிக்கல் லாங்குவேஜில் அதனுடைய உருவகத்தை பார்த்தா ஒரு மனுஷன் 2 கரங்களை என்ன பண்ணிருக்கோம்? உயர்த்தி இருக்கிறது போல இருக்கும். அதில் பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் கூகுளில் ஹீப்ரூவில் வேர்டு ஹே அப்படின்னு அடித்து அதனுடைய பிக்சரிட்டிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதனுடைய பிக்சர் எப்படி வரும்னா, ஒரு மனுஷன் கையை 2ம் உயர்த்தி இருப்பது போல இருக்குது. அதாவது ஒருவரை ஆசீர்வதிக்கிறது போல இருக்குது. அதுதான் காலையில் நம்ம கவனித்தோம். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்த பின்பதாக அவர் 11 அப்போஸ்தலர்களுக்கு என்ன பண்ணுறாரு? வெளிப்படுறாரு. தோமா இல்லை, ஆனால் 10 அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுறாருங்க. அப்போது அவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறம் 11 பேரையும் பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே அவர்களை கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்போது 5வது மாதம், இந்த மாதம் உங்களுக்கு தேவனுடைய கரத்தின் நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் தேடி வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு எதை கொண்டு வரும்? ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதனோட கூட வேதனையை கூட்டார். இந்த மாதம் வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை ஆண்டவர்களுக்கு தரு போகிறாருங்க. என் வாழ்க்கை நிறைய வேதனை அனுபவிச்சிட்டேன் அப்படின்னா அது போன மாதத்தோடு கூட முடிஞ்சுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதம் அல்ல, இனி வருகின்ற நாட்கள் வேதனை இன்றி உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கின்றார். இப்போ 5 குறித்து நிறைய காரியங்களை காலையில் என்ன பண்ணுங்க கவனித்தோம். இன்றைக்கு ஒரு சில வார்த்தைகளை நாம் ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து கவனிக்க போகின்றோம். ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதே ஏசாயா 59ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பானது என்று கர்த்தருடைய கரம் எங்கெங்கெல்லாம் வருகிறதோ அங்கே ரட்சிப்பை குறித்து தேவனுடைய வார்த்தையானது நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே வார்த்தையை யோவான் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்டது, அதன்படி கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து ஏசாயா எழுதின 1800 வருஷங்களுக்கு முன்பதாக ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன வார்த்தையை இயேசு கிறிஸ்து இங்கே 12ஆம் அதிகாரம் யோவான் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லுகின்றார். அப்படி என்றால் கர்த்தருடைய புயம் அல்லது தேவனுடைய புயம் என்றால் யார் தேவனுடைய புயம்? குமாரனாகி இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய புயமாக இருக்கின்றார். The Son of God is the hand of the Lord. தேவகுமாரன் தான் தேவனுடைய கரமாக இருக்கின்றார். அவருடைய கரத்தை கொண்டுதான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அவருடைய கரம் வானத்தையும் பூமியையும் நட்சத்திரங்களையும் கடலில் இருக்கின்ற மச்சங்களையும் ஏன் மனுஷனையும் தம்முடைய சாயலாக
அவருடைய கரத்தில் தான் ஆண்டவர் படைத்தார், தேவன் படைத்தார். அப்படி என்று சொன்னால் குமாரனை வைத்துதான் சகலவற்றையும் தேவன் படைத்தார் என்று நாம் காலையில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனித்தோம். ஆகவே இந்த குமாரன் நமக்கு என்ன செய்தார்? ரட்சிப்பை அருளும்படிக்கு தேவ கரமானது மாம்சமாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டு நமக்கு விரோதமாக இருந்த அக்கிரமம், பாவம், இவைகளில் தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டு பண்ணது. இந்த பிரிவினையை ஆண்டவர் தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து மூலமாய், சிலுவையின் மூலமாய், அவருடைய கைகளினாலே ஆணிகளினால் அடிக்கப்பட்டு நம் பேரில் இருந்த அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நம் பேரில் இருந்த பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியையும் அவருடைய சத்தியத்தையும் நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்தினார் என்று நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் கவனித்தோம். பழைய ஏற்பாட்டில் இந்த கரத்தை குறித்து அநேக இடங்களில் வாசிக்க முடியும். தேவன் தம்முடைய கரங்களினால் 10 கற்பனைகளை எழுதி மோசேயின் இடத்துல என்ன பண்ணாருங்க? கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்க என்ன கேட்குறாங்க? மோசே, இந்த மன்னாவை சாப்பிட்டு எங்கள் வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் நாங்கள் மன்னாவை சாப்பிட்டு இப்படியே வாழ்க்கை முடிச்சிடணுமா? நாங்கள் எகிப்தில் இருந்தப்போ வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சியெல்லாம் சாப்பிட்டோம், எவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டோம் அப்படின்ட்டு மோசேயின் இடத்துல முறுமுறுத்த பொழுது மோசே போய் ஆண்டவர் இடத்துல சொல்கிறார், ஆண்டவரே, இந்த மாதிரி ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? முறுமுறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு சாயங்காலம் நீ அவங்களுக்கு சொல்லு, கர்த்தருடைய மகிமையை அவர்கள் காண்பார்கள் என்று. அப்போது மோசே சொல்கிறார், ஆண்டவரே, வானத்தின் மதகுகளை நீங்கள் திறந்தா கூட இந்த ஜனங்களை என்ன பண்ண முடியாது, இந்த ஜனங்களை போஷிக்க முடியாது, சரியான ஆட்கள் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போது மோசே, ஆண்டவர் சொல்கிறார், மோசே, கர்த்தருடைய கரம் குறுகி போயிருக்கிறதோ என்று சொல்லுகின்றார். அப்போ இன்னைக்கு சாயங்காலம் என் மகிமையை பார்ப்பார்கள் என்று மோசேவுக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருக்கிறார். இன்னைக்கு சாயங்காலம் வந்த ஸ்பெஷலான விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை, இன்றைய சாயங்காலம் நீங்கள் தேவனுடைய மகிமையை கட்டாயம் பார்ப்பீர்கள். உங்களுடைய வாழ்வில் பழைய ஏற்பாட்டில் பார்த்தது போல் அல்ல. பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்க வேற ஒரு மாம்சத்தை சாப்பிட்டாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற உங்களுக்கு அவருடைய மாம்சமாகவே தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை வெளிப்பாடாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்படி இஸ்ரவேல் ஜனங்க போய் இருக்கிற காடைகள் எங்கேருந்து, சமுத்திரத்திலிருந்து காடைகள் அவர்கள் இருக்கிற இடத்துல கூடாரத்தை அப்படியே மூடும்படிக்கு என்ன பண்ணப்பட்டதுங்க? அந்த இடத்துல கூடாரத்தை மூடி இருந்தது. அவங்க போய் எல்லாவற்றையும் எடுத்து அடித்து பிடிச்சி என்ன பண்ணாங்க? புசித்து எல்லாருக்குமே வாந்தி, பேதி, மூக்கிலெல்லாம் என்ன பண்ணிடுச்சிங்க? சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாக மூக்கு வழியாக வந்துடுச்சுங்க. ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னா, கர்த்தருடைய கரம் பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் என்ன பண்ணப்பட்டிருக்கு? நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு விரலானது செவத்தில் என்ன பண்ணுதுங்க? சுவற்றில் மெனே தெக்கேல் உப்பாசின் என்று எழுதுகின்றது. அப்படின்னா உன்னுடைய ராஜரீகம் இன்றோடு என்ன பண்ணப்படும்? கவிழ்க்கப்பட்டு போகும். அப்போ கர்த்தருடைய புயமானது அல்லது கரமானது பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கிறிஸ்து மறைவாக பழைய ஏற்பாட்டில் தம்மை குறித்து வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஸோ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் யாரை பற்றி என்று சொன்னால் தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவை பற்றி. 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நானே வாசிக்கின்றேன். உபாகமம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை ஸ்க்ரீனில் போட்டால் நல்லாயிருக்கும். உபாகமம் 5, டியூட்ரானமி 5 verse 15. ஒருவேளை எடுத்தால் நீங்கள் வாசிங்க. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து, நல்ல கவனிங்க, வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்று நினைப்பாயாக. அப்போ எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களை யார் விடுதலை செய்தது என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து தேவனுடைய புயமாய் இருந்தவர் அவர்களை விடுதலை செய்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில்
மனுஷனாகவே தேவ கரமாகிய தேவகுமாரன் வெளிப்பட்டு ஒரு கூட்டத்தாரை அல்ல, உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களையும் ரட்சிக்கும்படிக்கு இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போ எங்கெங்கெல்லாம் தேவனுடைய கரம் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அங்கு ரட்சிப்பு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் வானத்திலிருந்து காபிரியேல் தூதன் மரியாள் இடத்துல வந்து அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ தேவ கரம் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கு ரட்சிப்பு என்று என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மேலே ஸ்கிரீன்ல இருக்குங்க. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். அப்போ எல்லா இடத்துலையும் கர்த்தர் மோசையோடு கூட பேசும் பொழுது இந்த கரத்தை குறித்தே பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்போ இந்த கரம் என்று சொன்னால் தேவனுடைய குமாரன் தான் தேவனுடைய கரமாக இருக்கின்றார். இந்த கரத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் பேட்ரியார்க் முற்பிதா ஒருவர் தீர்க்க தரிசனமாக ஒருவருக்கு பெயர் வைத்திருக்கிறார். அந்த நபரை குறித்து இன்றைக்கு நாம் தியானித்து நாம் சீக்கிரமாக 1/2 hour நமக்கு இருக்கிறது முன்பதாக ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து புதிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். நான் வாசிக்கின்றேன். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தையோ 19ஆம் வசனத்தையோ உங்களுக்காக வாசிக்கின்றேன். 18லிருந்து 19 வரைக்கும் வாசிக்கின்றேன். 16லேருந்தே வாசிக்கிறேன். பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாக இருக்கையில் மறுத்து வச்சு அவளை பார்த்து, பயப்படாது, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது முக்கியமான சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனங்களிலே எழுதி வைத்திருக்கின்றார். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது மரணம் என்கின்ற வார்த்தையை இங்கு ஆவியானவர் எழுதி வைக்கின்றார். அடக்கம் என்கின்ற வார்த்தையும் எழுதி வைக்கின்றார். பிறப்பு என்கின்ற வார்த்தையும் எழுதி வைக்கின்றார். 17ஆம் வசனத்தில் பிரசவிக்கும் பொழுது அவளுக்கு கடும் வேதனையாக இருக்கையில் மறுத்து வச்சு அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய். இங்க பிறப்பு, பெறுவாய், பெற்றாள், த பர்த். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவளுடைய மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 20ஆம் வசனத்தில் 19ஆம் வசனத்தில் ராகேல் மரித்து. அப்போ ஒரு பிறப்பு, ஒரு மரிப்பு. என்னங்க, ஒரு பர்த்து, ஒரு டெத்து. சரி, டெத்தானா கூட பரவாயில்லைங்க. ஆனால் இன்னொரு வார்த்தையையும் ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கின்றார். 19ஆம் வசனத்திலேயோ ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். இங்கதான் நேம் டிரான்ஸ்ஃபரே ஆகுதுங்க. நேமே என்ன ஆகுதுங்க, மாற்றம் அடைகின்றது. ஒரு எக்ஸ்சேஞ்சை எங்க உண்டாகுதுன்னா இந்த இடத்துல உண்டாகுது. அப்போ பிறப்பு, மரிப்பு, அடக்கம், இதன் மூலமாய்தான் ஒரு நபர் வேறு ஒரு பெயரால் அடையாளப்படுத்தப்படுகின்றார். ரெண்டாவது பிள்ளைய ராகேல் பெருக்கும்போது அவ சொல்றா, நான் கடும் வேதனையில் என்ன பண்றேன், இந்த குழந்தைய பெற்கிறேன்னு சொல்லி பெனோனி என்று என்ன பண்றாங்க, அந்த அம்மா பேர் வைக்கிறாங்க. ஆனால் அவனுடைய தகப்பனோ அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு பாருங்க. யாருங்க, அவனுடைய தகப்பனோ யாக்கோபு. அவனுக்கு இவன் பெனோனி அல்ல, இவன் பென்யமீன் என்று அழைக்கப்படுவான் என்று பெயரிட்டான்.
அப்போ ஒரு மரணத்திலேயோ ஒரு பிறப்பு, ஒரு மரிப்பு, அதனுடைய அடக்கம், அதற்கு பின்பதாக ஒரு புதிய ஐடென்டிட்டி கொடுக்கப்படுகிறது. அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதினாலே நம் பேரில் பெனானி என்கின்ற காரியத்தை ஆண்டவர் நீக்கி பென்யமீன் என்கின்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகின்றார். இப்போ இந்த இவைகள் எல்லாமே எங்க நடக்குதுங்க? பெத்லகேமுக்கு போகிற வழியில் என்ன பண்ணுதுங்க? நடக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் உண்டு பாருங்க. இயேசு கிறிஸ்து பிறந்தது எங்கங்க? பெத்லகேமில் பிறக்கிறார். மரிச்சது எங்கங்க? எருசலேமில் மரிக்கிறார். அடக்கம் பண்ணப்பட்டது எங்கங்க? எருசலேமில் அடக்கம் பண்ணுறாருங்க. உயிரோடு கூட இழந்தது எங்கங்க? எருசலேமில் எழுகின்றார். இப்போ இந்த சம்பவத்திற்கும் இயேசு கிறிஸ்து பல ஆண்டுகள் பின்பதாக இந்த உலகத்தில் செய்ய போகின்ற சம்பவத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தில் எழுதி வைக்கின்றார். இப்போ பெனானி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சன் ஆஃப் மை சாரோ ஆர் சன் ஆஃப் மை பெயின் என்று அர்த்தம். துக்கத்தில் அவனை பெற்றதுனால அவனுக்கு என்னன்னு பேர் வச்சுட்டாங்க? கடு வேதனையில் பெற்றதுனால அவனுக்கு என்னன்னு பேர் வச்சாங்க? பெனோனி அப்படின்னு பேர் வச்சாங்க. பெனோனி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சன் ஆஃப் மை சாரோ, துக்கத்தின் மகன் அல்லது வலியின் மகன் அல்லது துன்பத்தின் மகன் என்று பேருங்க. இந்த பேரில் கூட ஒரு அர்த்தம் இருக்குங்க. இந்த பேரில் கூட ஒரு அர்த்தம் இருக்கு. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மேலே வாசிங்க. இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் இருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகின்றார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. அதே ஏசாயா யாரை குறித்து எழுதுறார்னா, 1ஆம் வசனத்தில் தேவனுடைய கரத்தை குறித்து எழுதுகின்றார். அந்த தேவனுடைய கரத்தை 2வது வசனத்தில் விவரிக்கும் பொழுது அதை யாரை பற்றி விவரிக்கிறார் என்று சொன்னால், தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பாவத்திற்காக அடிக்கப்பட்டிருக்கிற காட்சியை தீர்க்க தரிசனமாக எழுதுகின்றார். அவரை நாம் பார்க்கும் பொழுது அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை என்று எழுதுகின்றார். சாலமோன் எழுதும் பொழுது அவர் பூரண அழகுள்ளவர் என்று எழுதுகின்றார். பூரணமான அழகுள்ளவர், சூரியனை போல முகத்தை உடையவர், அழகில் சிறந்தோர் என்று பெயர் வைத்தவர். ஆனால் இப்பொழுது மனுஷனுடைய பாவத்திற்காக இந்த உலகத்தில் வந்து மனுஷனை மீட்பதற்காக சிலுவையிலே அவர் தொங்கி இருக்கின்றார். அதற்கு முன்பதாக 39 அடிகள் அவரை அடித்து அவரை காணத்தக்க ரூபம் இல்லாதபடிக்கு இவர்தான் இயேசுவோ என்று பார்க்கும் பொழுது அடையாளம் தெரியாத அளவுக்கு அவருடைய சரீரத்தில் இருக்கின்ற எல்லா சதைகளும் கிழிக்கப்பட்டு அவருடைய ரூபமே மாற்றப்பட்டு அழகு இழந்தவராய், துக்கம் நிறைந்தவராய் இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். அந்த அம்மா பேர் வைக்கிறதுல கூட ஒரு காரியம் இருக்கு பாருங்க. இந்த மகனுக்கு என்ன பேர்னா, பெனோனின் பேர் வைக்கணும் அப்படின்ட்டு இந்த அம்மா பேர் வைக்கிறாங்க. ஒருவேளை ஸ்பாட்டில் பேர் வச்சாங்களோ, இல்லை அவன் கன்சீவாக இருக்கும் பொழுது இந்த பேர் தான் வைக்கணும்னு நினச்சாங்களோ, அப்படியெல்லாம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படி யோசித்திருக்க மாட்டாங்க. ராகில் ஒருவேளை நல்லா பிள்ளை பெப்பேன், இந்த பிள்ளையோடு கூட நல்லா விளையாடுவேன், இந்த பிள்ளை எனக்கு எல்லா காரியத்தையும் செய்வான், பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லி ஒருவேளை ஒரு ட்ரீமோடு கூட இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க பெத்லகேமுக்கு வர வழியில் மரித்து அங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இந்த அம்மா பேர் வச்சுட்டு போகிறாங்க, இவன் துக்கத்தின் மகன் என்று பெயர் வைத்துட்டு போகிறாங்க. ஆனால் இந்த பெனோனி யார் என்று சொன்னால், குமாரனாகி இயேசு கிறிஸ்து துக்கம் நிறைந்தவராய், ரூபம் இல்லாதவராய் சிலுவையில் தொங்கினதை அங்கே தீர்க்கதரிசி, அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகின்றார். அவரை நாம் காணத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை, அவருக்கு அழகும் இல்லை என்று எழுதுகின்றார். அது மாத்திரம் கிடையாதுங்க. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த போகின்ற வழியில் யார் இருக்கிறார் என்று சொன்னால்
யாக்கோபு இருக்கின்றார். அந்த யாக்கோபு என்ன பண்ணுறாருங்க, பெயரை மாற்றுகின்றார். வாசிங்க 18 வசனம். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். இயேசுக்கு 2 பேர் இருக்கு, தெரியுங்களா உங்களுக்கு? இயேசுக்கு நிறைய பேர் இருக்கு. யார் சொல்றீங்க பார்க்கலாம்? 2 பேர் இருக்குங்க. இந்த பூமியில் இருக்கும் பொழுது 2 பெயரால் அவர் அழைக்கப்பட்டார். இம்மானுவேல், இயேசு, தச்சனுடைய மகன். நீங்க சொல்றதுக்குள்ளே நான் தண்ணி குடிச்சிருவேன். சரி, நானே சொல்லிடுறேங்க. மனுஷகுமாரன், தேவகுமாரன். அவருக்கு என்ன பேருங்க? மனுஷகுமாரன், தேவகுமாரன். சில இடங்களில் மனுஷகுமாரன் சொல்லுவாங்க, சில இடங்களில் தேவகுமாரன் என்று சொல்லுவாங்க. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது யார்கிட்ட சொல்றாருன்னா, நிக்கதேமுகிட்ட என்ன பண்றாருங்க, மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும்னு சொல்றாருங்க. அதே யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது தேவகுமாரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சன் ஆஃப் மேன், சன் ஆஃப் காட். அப்போ சன் ஆஃப் மேன் அப்படின்னா அவர் பாவங்களுக்காக மரிக்க வரும் பொழுது துக்கம் நிறைந்தவராய் இருந்தார். சன் ஆஃப் காட் என்று சொன்னால் மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுந்தவராய் எல்லாருடைய முகங்களில் இருந்து வருகின்ற துக்கத்தை போக்குகிறவராய் இருக்கின்றார். இப்போ இந்த பெயர் மாற்றத்தை தான் என்ன பண்ண போறோம், இன்னைக்கு நம்ம கவனிக்க போகின்றோம். நீங்களும் வரும்பொழுது பழைய மனுஷனாய் வருகின்றீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பையும் மரணத்தையும் அடக்கம் பண்ணப்படுதலையும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நீங்கள் பாவத்துக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று நீங்கள் வெளியே வரும் பொழுது புதிய பெயரை உடையவராய் அடையாளப்படுத்தப்படுகிறீர்கள். உங்களை கர்த்தர் எப்படி அழைக்கிறார் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கின்றார். இப்போ அந்த சம்பவத்தில் அவனுடைய தகப்பனோ அவனுக்கு என்னன்னு பேர் வைக்கிறாருங்க, பென்யமீன் என்று பெயர் வைக்கின்றார். ஒரு பிக்சரை நான் காமிச்சிருக்கிறேன். அப்போ இந்த பென்யமீன் என்கின்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா, த சன் ஆஃப் ரைட் ஹேண்ட் அப்படின்னு அர்த்தங்க. எனக்கு இது இப்போ போட வேண்டாம், நான் சொல்கிறேங்க. பென்யமீன் என்ற பேருக்கு என்ன அர்த்தங்க? சன் ஆஃப் ரைட் ஹேண்ட், வலக்கரத்தின் மகன் அப்படின்னு அர்த்தங்க. எவ்வளோ தீர்க்க தரிசனமாக வைக்கிறார் பாருங்க யாக்கோபு இந்த மகனுக்கு. அந்த அம்மா பேர் வைக்கிறாங்க, இந்த மகன் துக்கத்தின் மகன் என்று, வலியின் மகன் என்று பெயர் வைக்கிறாங்க. அது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக துக்கம் நிறைந்தவராய், காயப்பட்டவராய், வலியை அனுபவித்தவராய் சிலுவையில் தொங்கினார். அந்த பெயர் அப்பொழுது அது நிறைவேறுகின்றது. ஆனால் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்த பின்பதாக பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அவர் தேவனுடைய வலது கரமாக வீற்றிருக்கின்றார். இந்த ஒரு சம்பவத்தில் எவ்வளவு நடக்குது பாருங்க. அப்போ பென்யமீன் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் சன் ஆஃப் ரைட் ஹேண்ட் என்று அர்த்தம். குமாரன், அதாவது தகப்பன் பெயரை மாற்றுகின்றார். இயேசுவுக்கு இயேசு என்கின்ற பெயர் யார் மூலமாய் கொடுக்கப்பட்டது? மரியாள் மூலம், யோசேப்பு மூலம் கிடையாது. யார் மூலமாக கொடுக்கப்பட்டதுங்க? தேவ தூதன் மூலமாய் பிதாவினிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. அங்கே இருக்கும் பொழுது அவர் எப்படி இருந்தாருங்க? அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தார். He was the son of God. But when he came to this world as a son of man, Father God gave his original name Jesus to his son. இயேசு என்கின்ற பெயர் என்ன பண்ணாருங்க? அவருக்கு கொடுத்தார். இங்கிலீஷில் இயேசு, இங்கிலீஷில் ஜீசஸ், தமிழில் இயேசு, எபிரேய மொழியில் யெஷுவா, கிரீக்கில் ஈஷூஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரட்சகர் அப்படின்னு அர்த்தம். அப்போ தேவனுடைய புயம் ரட்சிப்பு. அப்படி யாருங்க? கிறிஸ்து தான் தேவனுடைய புயம் ரட்சிப்பா இருக்கின்றார். அப்போ இங்க யாக்கோபு என்ன பெயர் வைக்கிறாருங்க? சன் ஆஃப் ரைட் ஹேண்ட் என்று பெயர் வைக்கின்றார். சங்கீதம் 118 சங்கீதம் 15
16 வசனங்களை வாசிக்கும் பொழுது அழகா சங்கீதக்காரன் இந்த வசனங்களில் குமாரனை பற்றி எழுதுகின்றார். வாசிங்க. நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அப்படின்னா என்னன்னா, குமாரனை அனுபவித்தவர்கள் சபையில் எப்படி இருப்பாங்க? they were full of happy and joy. குமாரனை ரட்சிப்பாய் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பார்கள். அடுத்து என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அப்ப பென்யமீன் என்கின்ற பெயருக்கு என்ன அர்த்தங்க? வலக்கரத்தின் மகன். யார் வலக்கரத்தின் மகன் என்று சொன்னால், குமாரனாகி இயேசு கிறிஸ்து தான் பிதாவினுடைய வலக்கரத்தின் மகனாக இருக்கிறார். அவருடைய வலக்கரம் தான் பராக்கிரமம் செய்யும். என்ன பராக்கிரமம் செய்யும்னா, பாவத்திலேயும் நரகத்திலேயும் இருக்கிற மக்களை விடுதலை செய்து அவர்களை ரட்சிப்பின் கம்பீர சத்தமுள்ள தேவனுடைய நீதிமானின் கூடாரமாகிய பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறவராக இருக்கின்றது. இது எல்லாமே அவர் தான் என்ன பண்றாருங்க? நமக்கு செய்கிறார். அடுத்த வசனம், அதே அதிகாரம் அடுத்த வசனம் 16ஆம் வசனம். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். எங்க உயர்ந்திருந்ததுங்க? எங்க உயர்ந்திருந்ததுங்க? சிலுவையிலே. கர்த்தருடைய வலதுகரம் சிலுவையிலே உயர்த்தப்பட்டதுனால அந்த வலதுகரம் பராக்கிரமம் செய்தது. என்னவென்று சொன்னால், மரணத்திலேயே மனுக்குலம் இருந்து விடாதபடிக்கு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதலை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய கரமாகிய கிறிஸ்து மூலமாய் கொடுத்திருக்கின்றார். அப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் வாசித்து பார்க்கிறப்போ தேவனுடைய கரம் கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணாமல் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். எங்க இருக்கிறாருங்க? வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ வலது பாரிசத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார்னா யாருங்க? he is the son of right hand. அவர்தான் தேவனுடைய வலக்கரத்தின் என்னங்க? குமாரன். அப்போ வலக்கரத்தினுடைய குமாரன் என்ன செய்வார்னா, அவருடைய கரத்தினாலே பராக்கிரமம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த மாதம் உங்களுடைய வாழ்வில் கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். அது மாத்திரம் இல்லை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகின்றது, இயேசு நம்முடைய பாவங்களுக்காக பலி செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்த போகின்ற பிரதான ஆசாரியரெல்லாம் உட்காரவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? அவங்க நின்று பலி செலுத்திட்டு அதுக்கப்புறம் வெளியே தான் வந்து அதுக்கப்புறம் பிரமாணத்தின் காரியங்கள் எல்லாம் செய்துட்டு வீட்டுக்கு போய் தான் உட்காருவாங்க. ஆசரிப்பு கூடாரத்திலேயோ இல்லை தேவாலயத்திலேயோ ஆலயத்திலேயோ அவங்க என்ன பண்ணக்கூடாதுங்க? ஊழியம் செய்யும் பொழுது உட்காரக்கூடாது. காரணம், அவர்களுடைய வேலை தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் பரிபூர்ண பலியாகிய இயேசு கிறிஸ்து தம்மை பலி செலுத்தினபடினால அந்த ஒரு பலி உலகத்திற்கு போதுமானபடினாலே தேவனுடைய வலது பார்சத்தில் நிறைவேற்றி முடித்து அவர் உட்கார்ந்தார். உட்கார்ந்துருக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, வேலையை செஞ்சு முடிச்சிட்டாருன்னு அர்த்தங்க. இந்த மாதம் உங்களை ஒரு சிலரை உட்கார வைக்க போறாருங்க. ஹல்லேலூயா. இந்த மாதம் ஒரு சில பேர் உட்கார வச்சுட்டார். எப்படி உட்கார்ந்தாருன்னு தெரியல, ஆனால் கர்த்தர் தான் அதை செய்திருக்கணும். அதுபோல அநேக பொசிஷனில் கர்த்தர் உங்களை உட்கார வைக்க போறாரு. இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகின்றது. இது வரைக்கும் நீங்கள் காணாத இடத்துல, காணாத சீட்டில், நீங்கள் இந்த சீட்டுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் இதை விட மேன்மையான சீட்டில் இந்த மாதம் கர்த்தருடைய புயமானது உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கும். கர்த்தர் அதை செய்வார். சங்கீதம் 80ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் சொல்லுகின்றது,
உமது வலது கரம் வலது பாரிசத்து புருஷன் மீதிலும் மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. பாருங்க, இந்த இடத்துல உமது கரம் உமது வலது பாரிசத்தின் புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்ட புருஷன் மீதிலும் மனுஷகுமாரன் மீதிலும் யாருங்க அவரு? யாருங்க? குமாரனாகி இயேசு கிறிஸ்து தான் புருஷன் மீதிலும் மனுஷகுமாரன் மீதிலும் என்கின்ற 2 இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றார். அப்போ பயன்படுத்தப்படும் பொழுது வலது பாரிசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பாருங்க, இந்த பென்யமீனை பெனோனி என்று தாய் பெற்கின்றால் பிதா என்ன பண்றாருங்க? அவருடைய பெயரை மாற்றி, அல்லது யாக்கோபு அவருடைய பெயரை மாற்றி, இனி நீ பெனோனி அல்ல, உன்னை பெஞ்சமீன் என்று அழைப்பார்கள். பென்யமீன் என்று சொன்னா தேவனுடைய வலக்கரத்தின் மகன் என்று அர்த்தம். இந்த சம்பவத்தில் தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு துக்கம் நிறைந்தவராய் அனுப்பி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்து தேவனுடைய வலக்கரத்தின் மகனாய் அவர் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் போய் உட்காருகின்ற பெரிய சத்தியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சம்பவத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். இப்போ இந்த பென்யமீன் என்கின்ற பெயருக்கு ஒரு விளக்கமும் உண்டு. அதுக்கு முன்னாடி இந்த பெஞ்சமீனை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம்? கவனிக்க போகின்றோம். இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு, முடிச்சிருவேன். வாசிகள் ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்யமீனை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு, கடைசியில் இருக்கிறத எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றான். ஹல்லேலூயா. 5 என்ன அர்த்தங்க? கிருபை. இந்த சம்பவத்தில் யோசேப்பு என்ன பண்றார்? எகிப்தில் பெரிய பொசிஷன்ல என்ன பண்றார்? இருக்கிறார். 45ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. 43ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகின்றது, தேசத்தில் பஞ்சம் கொடியதாயிருந்தது, பயங்கரமான பஞ்சம். யாக்கோபு என்ன சொல்றாருங்க? எகிப்திலே தானியம் இருக்கு என்று கேள்விப்படுறேன், நீங்க போய் என்ன பண்ணுங்க, தானியத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 10 சகோதரர்களை என்ன பண்றாருங்க? எகிப்துக்கு அனுப்புறாரு. 10 அண்ணன் தம்பிங்க என்ன பண்றாங்க? எகிப்துக்கு போய் எகிப்தில் தானியம் வாங்கிறதுக்காக போய் யோசேப்பின் இடத்துல நிற்கிறாங்க. யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்றார் யோசேப்பு, நீங்க மொத்தம் இவ்வளோ பேர் தானா, இல்லை வேற யாருன்னா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது 10 பேர் சொல்கிறாங்க, எங்களுடைய அப்பா இருக்கிறாரு, அது மாத்திரம் கிடையாது, இளைய சகோதரன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு உடனே அந்த இளைய சகோதரனை போய் நீங்கள் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்றார். இப்போ இந்த இளைய சகோதரனை பார்த்தாதான் இவங்களுக்கு என்னங்க? சாப்பாடு. பாஸ்டர் கரெக்டாக சொன்னார் பாருங்க. ஆமாங்க, பெஞ்சமின் மட்டும் வரலைன்னா சாப்பாடே கிடையாது, ஜீவனே கிடையாது, பஞ்சத்தில் செத்துருக்க வேண்டியதுதான். பெஞ்சமின் மட்டும் இல்லைன்னா இஸ்ரவேலே இருந்திருக்காதுங்க. அப்படின்னா தேவகுமாரன் மட்டும் உலகத்துக்கு வரலன்னா நீங்களும் நானும் இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்க மாட்டோம். வலக்கரத்தின் குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரலனா நமக்கு ஆகாரம் இல்லை, நமக்கு ஜீவ அப்பம் இல்லை. அப்போ இந்த சம்பவத்தில் வாசிக்கிறப்போ பெஞ்சமினை பார்த்து யோசேப்பு சொல்றாரு, மகனே. ஆக்சுவலா யார் அவரு? யோசேப்புக்கு பெஞ்சமின் யாருங்க? தம்பி தான். யாருங்க? தம்பி தான். ஆனா இவர் என்ன சொல்றாருங்க? ஆவியானவர் சும்மாலாம் எழுதி வைக்கலுங்க, சன் அப்படின்றாருங்க. என்ன எழுதுறாருங்க? ஆக்சுவலா பிரதர்னு எழுதணும், சன் எழுதுறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒருவர் மூலமாக நாம் பிதாவுக்கு மகனாக மாறுகின்றோம், இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரனாய் மாறுகின்றோம்.
ஆகவே தான் சீஷர்களை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இனி நான் உங்களை சீஷர்கள் என்று அழைக்க மாட்டேன், இனி உங்களை என் சகோதரர் என்று அழைப்பேன். அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம். இந்த வசனங்கள் எல்லாம் நான் சாம் சொல்லலை, ஆனாலும் இப்போ அது ஞாபகம் வர்றதுனால அதை நான் வாசித்துறேன். யோவான் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றால், அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றால், அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரரிடத்திற்கு போய். என்னங்க அது வரல சீசர் 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 சீசர்ன்றாருங்க. ஆனால் இப்போ என்ன சொல்றாருன்னா, மரிச்சு உயிரோடு கூட எழுந்த பின்பதாக, ஐயா நீங்க சீஷர் கிடையாது, நீங்க என்னுடைய சகோதரன் என்று சொல்லுகின்றார். நமக்கு ஒரு மூத்த சகோதரன் இருக்கிறாருங்க. we have an elder brother. இந்த மூத்த சகோதரர் சாதாரணமானவர் அல்ல, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் நம்மை விடுவிக்கிற சகோதரனாக இருக்கின்றார், நமக்கு உதவி செய்கின்ற சகோதரனாக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததுனால என்ன நடக்குது பாருங்க, என் சகோதரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கோ உங்கள் பிதாவினிடத்திற்கோ, என் தேவனிடத்திற்கோ உங்கள் தேவனிடத்திற்கோ. இயேசு உயிரோடு கூட எழலைனா we are orphans. உயிரோடு கூட எழலைனா நம்மளாம் யாருங்க? அனாதைகள். அனாதை போயிட்டு களி சாப்பிட்டுருக்கணும். ஆனால் இயேசு உயிரோடு கூட எழுந்ததுனால we have the privilege to call Jesus is our elder brother and also heavenly father is our father. அவர் நம்முடைய தகப்பனாய் பிதா, இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரனாய் நமக்கு காட்சியளிக்கின்றார். அப்போ யோசேப்பு சொல்றாருங்க, மகனே அப்படின்னு சொல்லி, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர். ஏன்னா இந்த கிருபை யார் பேர்ல இருந்ததுங்க? யோசேப்பின் பேர்ல இருந்தது. யோசேப்பின் பேரில் கர்த்தருடைய கிருபை இருந்தது. யோசேப்பின் பேரில் கர்த்தருடைய கிருபை இருந்தது. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பு யார் என்று சொன்னா, தேவனுடைய திட்டத்தின்படி எகிப்துக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டவன். இப்போ இந்த யோசேப்பு தன் சகோதரனை எப்படி அழைக்கிறார் என்று சொன்னால், மகனே என்று அழைக்கின்றார். அது மாத்திரம் கிடையாதுங்க, மகனே என்று அழைத்தது மாத்திரம் கிடையாதுங்க. 34ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதே அதிகாரம் 43ஆம் அதிகாரம் 34 வாசிங்க. அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கலாம். சேர்ந்து வாசிக்கலாம். பென்யமீனுடைய பங்கு எத்தனை மடங்கு? அதனால தான் 5ஆவது மாதம் இந்த பிரசங்கத்தை எடுத்துங்க. நீங்களாம் வந்தவங்க ரொம்ப ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள். மட்டன் பிரியாணி காலைல பாஸ்டர் சொன்னார். ஹல்லேலூயா. பென்ஜமினுக்கு எத்தனை பங்குங்க? 5 பங்குங்க. 5 பங்கு. என்ன நடந்துச்சுன்னா, இன்னொரு காரியத்தையும் பாருங்க. அதே அதிகாரம் 16ஆம் வசனம் போடுங்க சாம். அதே அதிகாரம் 16ஆம் வசனம். பென்யமீன் அவர்களோட கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு. யோசேப்புக்கு பென்ஜமின் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் பென்ஜமினுக்கு யோசேப்பு யாருன்னு தெரியாது. யோசேப்பு யாருன்னு தெரியாது. இப்போ வந்த பின்னாடி பார்க்குறாருங்க. தன் வீட்டுக்காரனை நோக்கி, நீ போய் மனிதரை வீட்டுக்கு அழைத்து போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு, மத்தியானத்திலே இந்த மனிதர் என்னோடு கூட சாப்பிடுவார்கள். பென்ஜமின் வந்தாதான் சாப்பாடு. மட்டன் பிரியாணி. பாஸ்டர் எப்படி தீர்க்க தரிசனமாக சொன்னீங்க பாஸ்டர். பென்ஜமின் வந்தாதான் எல்லாருக்கும் சோறு. மட்டன் பிரியாணி. பென்ஜமின் பார்த்ததுனால தான் அங்கே என்ன பண்ண சொல்றாருங்க, சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை பொங்க வைன்னு சொல்ல, அவுச்சி வைன்னு சொல்ல, அடித்து ரோஸ்ட் போட்டு வை. பாஸ்டர் ஆக்ஷன்ல காட்டுறாரு. அடிச்சு சமைச்சு வைங்க, கொளுத்துதா. பென்ஜமின் வந்தாதான் சூப்பர் சாப்பாடு, இல்லைன்னா வெறும் கோதுமையை வாங்கிட்டு தான் போனோம். பென்ஜமின் வந்தாதான் மட்டன் பிரியாணி. ஈவினிங் சர்வீஸ் வந்தாதான் மட்டன் பிரியாணி. இதுக்கப்புறம் தவறாமல் ஈவினிங் சர்வீஸ் வந்துடணும்.
அப்போ இது எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னா, பென்ஜமின் வருகின்றார். அவருடைய மூத்த சகோதரன் அவருக்கு பெரிய விருந்து ஆயத்தப்படுத்துகின்றார். யாருக்காகனா தன் சகோதரனுக்காக ஆயத்தப்படுத்துகின்றார். நாம் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரன் வரும் பொழுது நமக்காக பெரிய விருந்தை அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். அவரை பார்க்குற வரலையும் யோசேப்பு சாப்பிடவே இல்லைங்க. பென்ஜமினை பார்க்குற வரலையும் யோசேப்பு என்ன பண்ணல? சாப்பிடல. உங்களை மேலே கொண்டு போய் சேர்க்குற வரலையும் அவர் அங்கே சும்மாலாம் இருக்க மாட்டாருங்க. எவ்வளோ பெரிய அன்புங்க. இப்போ அந்த பென்ஜமின் என்ற பேருக்கு விளக்கத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க போகிறேன். அந்த பிக்சர் மட்டும் போட்டிருக்கேன், முடிச்சுட்டு நான் 2 நிமிஷம் இருக்குங்க. குறித்த நேரத்துக்கு முடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மீண்டும் இதே இடத்தில் பிரசங்கம் பண்ணுவதற்கு அழைக்கப்படுவார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பென்யமின் என்கின்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னா, பெட் யோட் நூன் யோட் மெம் நூன், இதெல்லாம் ஹீப்ரு வேர்டு, இதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. பெட்னா ஹவுஸ்ன்னு அர்த்தம், யோட்னா கரம்னு அர்த்தம், நூன்னா வித்து சீடுன்னு அர்த்தம், யோட்னா கரம்னு அர்த்தம், மெம்னா வாட்டர் இல்லைன்னா பிளட்னு அர்த்தம், நூன்னா சீட் அப்படின்னு அர்த்தம். இதனுடைய முழு பென்யமின் என்கின்ற பேருக்கு வழக்கரத்தின் மகன் இருந்தாலும் இதை எல்லாவற்றையும் ஃபஸ்ட்டு எழுத்த மட்டும் BYNYMN அப்படின்னா பென்யமின் அப்படின்னு வரும். அதோடைய பெயருக்கு என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வீட்டிலிருந்து இரத்தத்தினாலும் ஜலத்தினாலும் வந்த தேவ கரமாகிய தேவகுமாரன் ஜீவனை கொடுக்கிறவர் என்று பொருளுங்க. பென்ஜமின் வந்ததுனால தான் அவன் குடும்பத்துக்கு ஜீவன், ஜீவ ரட்சணியை உண்டு பண்ணும்படிக்கு எகிப்துக்கு ஏற்கனவே யார் அனுப்பிச்சிட்டாருங்க? யோசேப்பு அனுப்பிட்டாரு. ஆனால் பென்யமின் வந்தாதான் இவர்களுக்கு ஆகாரமே. அப்போ ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் தேவனுடைய வீட்டிலிருந்து வந்த தேவனுடைய குமாரனே ஜீவனை கொடுக்கிறவர். யோவான் 10:10 சொல்லுகின்றது, நானோ ஜீவன் உண்டாகவும் ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன். பென்ஜமினுக்கு 5 பங்கு. 5 என்று சொன்னால் ஜீவன் என்ற அர்த்தம். ஸோ மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் இந்த வார்த்தையின்படி 5 மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. எல்லா இடங்களிலேயும் கர்த்தருடைய நிறைவு உண்டாயிருப்பதா. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். பென்யமீன் என்று சொன்னால் வலக்கரத்தின் மகன். நீர்தான் தேவனுடைய வலது கரத்தின் மகனாய் இருக்கின்றீர். அந்த வலது கரத்தின் மகனாய் இருந்தவர் இந்த உலகத்திற்கு மாம்சத்திலும் இரத்தத்திலேயும் தண்ணீரினாலும் இந்த உலகத்திற்கு வந்து உம்முடைய ஜீவன் மூலமாய் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து எங்களை சகோதரர்களாய் மாற்றி நம்முடைய தயவிற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் கிருபையின் மாதம், 5வது மாதம் 5 பங்குகள் எப்படி யோசேப்பு தன்னுடைய சகோதரனாகிய பென்யமீனுக்கு கொடுத்தாரோ அதுபோல கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு தரும்படிக்கு நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். 10 பேர் வேலை செஞ்சாங்க. ஆனால் பென்யமீன் சின்ன பையன், வீட்டில் தகப்பனுக்கு ஏற்ற பிள்ளையாக இருந்தான். ஆனால் கர்த்தருடைய வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு 5 மடங்கு அவர்களை தேடி வரும். உங்களுடைய பிரயாசம் அல்ல, கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு அதை கொண்டு வந்து செய்யும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த நன்மைகளை செய்து உம்முடைய நீங்காத கிருபையை வைத்து எங்களை நடத்துவீராக. எல்லா துதி கனமகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. வருகிற வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடி உண்டு. வாருங்கள், கர்த்தர் நம்மை நடத்துவார். காட் பிளஸ் யூ.